ஒருவேளை கிருபா நாங்க உங்க எல்லாரையும் பார்த்துருந்தாருன்னா இப்ப நீ நானும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. உனக்கு எப்பவுமே நான் எது பண்ணாலுமே தப்புன்னு தான் தோணும். பார்த்தல்ல, இதுதான் உன் பிரச்சனையே. ஒரு விஷயம் சொன்னா அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டியா? இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம நீ ஏன் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்ட? இன்னைக்கு திவாகரன் பேசும்போது அவருக்கு பதிலுக்கு பதில் பேசாம இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையா வந்திருக்காது. அப்போ உன் அண்ணனுங்க பேசினது மட்டும் நியாயமா? அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா? எங்க அப்பாவுக்கு நானும் எங்க அக்காவும் மட்டும்தான் இருக்கும். அவரை நான் காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவா? இவங்களுக்காக என் அப்பாவை என்ன விட்டு கொடுக்க சொல்றியா நீ? அது என்னைக்குமே என்னால முடியாது. நான் உங்ககிட்ட சண்டை போடுற நிலைமையிலேயே இப்ப இல்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன தனியா விடு, அதுவே போதும். உன்னையெல்லாம் உங்க அண்ணன் ஒரு அடி அடிச்சதில்ல, இன்னும் 4 அடி அடிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்பெல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இனிமே இப்படி ஒரு நிலைமை உனக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது. இதுவே கடைசியாக இருக்கணும். புரியுதா? புரியுதுண்ணே. நீ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துறதுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்ட. அப்போத்துலேருந்து என் மனசு கேட்கல. அதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே. வர்ற நான் அடித்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம, நான் ஒரு வேலை சொன்னா அதை சரியாக செய்ய வேண்டிய வேலையை மட்டும் பாரு. கர்ணா, என்னடா வலிக்குதா? இவ்வளோ நேரம் வலிச்சதுண்ணே. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பேசினதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அண்ணா, எந்த நேரத்தில் எங்கண்ணா போயிட்டு வர? அண்ணா, இன்னைக்கு நீ பண்ணது தானே கரெக்டு. அவனை தான் அந்த இடத்துல தானே வைக்கணும். ஆனால் நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறண்ணா, அப்புறம் தலையில் ஏறி ஆடுவானுங்க. அவனை போய் நீ என்னண்ணா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. அவன் யாரண்ணா நமக்கு? அவன் ஒரு வேட்டை நாயிட. டேய், உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவன் ஒரு வேட்டை நாயின்னு. அவனுக்கு எப்போ ஏற போடணும், எப்போ தட்டி கொடுக்கணும், எப்போ தட்டி விடணும்னு எனக்கு தெரியும். அப்போதான் அந்த நாய் நம்ம காலை சுற்றி வரும். டேய், அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்தவன்டா. எனக்கு ஒன்றுனா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டான். இந்துப்பா, வா இந்து. வாமா. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கம்மா. மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா? தீபா கொடுத்தாம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மாத்திரை மருந்துலையே ஓட போறனோ தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். நான் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க. என்னாச்சுப்பா? நீங்க 2 பேரும் என்னை பார்த்துக்கிற விதத்துல என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. நீ என்னன்னா அப்பாவுக்காக அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ரேஸ் ஓட்டி
என்னை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டம்மா. டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தீபாவும் அடிக்கடி வந்து என்னை பார்த்துக்கிறா. இந்த குடுப்பின ஆம்பளை பிள்ளைங்கள பெத்தவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலம்மா. ஆனால் என் 2 பொண்ணுங்களும் என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, உங்களை நாங்க பாத்துக்காம வேற யாருப்பா பாத்துப்பா? என்னை விட தீபாக்கா தான் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லயும் உங்க கூடவே இருந்து அக்கறை எடுத்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. இல்ல இந்து, நீ வேணும்னா அப்பா பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ ரிஸ்க் எடுத்து கரெக்டான நேரத்துல ஆபரேஷனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணதுனாலதான் நம்மளால அப்பாவை காப்பாத்த முடிஞ்சிருக்கு. அதனால நீ என்ன விட அப்பாக்கு நிறைய பண்ணியிருக்க. சரி சரி அம்மா, நீங்க 2 பேருமே அப்பாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்மா. அம்மா, ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல ஒரே ரூம்ல இருந்தது ஏதோ அடப்பட்ட மாதிரியே இருக்குமா. நான் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே நடந்து போறேனே. இருங்கப்பா, நானும் இல்ல, வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, நான் போய்க்கிறேம்மா. என்னாச்சு? ஏன் ஒன்னும் சொல்லாம அமைதியா நிக்கிற? அ- அ- அது அது வந்து அக்கா, நீ தயங்குறத பார்த்தாலே உனக்கு வேலைக்கு போறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா, எங்களுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். ஆனா உனக்காகவாச்சு நீ ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோக்கா. உனக்கே எப்பயாவது தேவைப்படும். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஐயோ இந்து, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்து. நீ மட்டும் கஷ்டப்படுறத பாக்குறப்போ எனக்கு சங்கடமா தான் இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது. நீ கொஞ்சம் பொறு. நான் வீட்ல கார்த்திக்கிட்டையும் என் மாமனார் மாமியார்கிட்டையும் கேட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வீண் சிரமம்? நான் நல்லா தானம்மா இருக்கேன். இப்பவே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோ, பழைய மாதிரி நான் வேலைக்கு போய் என் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நீங்க எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கே போக கூடாது. நாங்க 2 பேரும் உங்களை பாத்துக்கிறோம். நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா. அப்பா, அதான் சொல்றோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரிம்மா, சரி. அப்பா, அப்படியே நானும் தீபா கூடவே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஜாக்கிரதை. சரிப்பா. சரி இந்து, நான் போய் ஹெல்மெட் எடுத்து சரிக்கா.